என்ன பிளாங்கா இருக்கு? இல்ல அது பார்ட்டி கிட்ட கேட்கணும் எந்த பேர்ல செக் போடணும்னு கேட்டு நான் போட்டுக்கிறேன். will do? யா. ஓகே. நாயுடு பேங்க் வர சொல்லு. நம்ம செக்கை டெபாசிட் பண்ண போறோம். இந்த செக் ரிலீஸ் பண்ண சொல்லு. ஓகே? சரிண்ணே. ஓகேயா? வேற ஒன்றும் இல்லையா? ஓகேண்ணே. அப்பா குட் மார்னிங் பா. மார்னிங். குட் மார்னிங் சித்தா. ஹாய். டேய் சந்தோஷ். பா. இந்த யூனியன் ஃபெல்லோஸ் மேட்டர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் செட்டில் பண்ணி ஆகணும். அது நெக்ஸ்ட் வீக்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி என்கிட்ட முன்னாடி சொல்லிடு. ஓகேயா? சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். சித்தா ஆஃபீஸாக கிளம்ப வரீங்களா? இல்லடா எனக்கு கொஞ்சம் பேங்க் போக வேண்டிய வேலை இருக்கு. நான் போயிட்டு டைரக்டா வந்துடுறேன். நீ கிளம்பு. சந்தோஷ் ஒரு நிமிஷம். சந்தோஷ் போற வழியில நான் அப்படியே கொஞ்சம் தேவி வீட்டுல இறக்கிட. நான் திரும்ப வரும்போது ஆட்டோல வந்துடுறேன். ஏய் நீ முட்டாள்றது கரெக்டா தாண்டி இருக்கு. அவன் அவசரமா ஆபீஸ் போயிட்டு இருக்கான். இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணுவே நீ அவனை? அது இல்லங்க. பாவம் காலங்காத்தால திட்டாதீங்க சித்தா. விடுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அது என்ன கையில் ஸ்பெஷல் டிஃபனா தேவிக்கு? உனக்கு மறந்து போச்சா சந்தோஷ்? என்னது? இன்னைக்கு தேவியோட பர்த்டே. ஓ யா, ட்ரைக்கே ஆகல. அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு போறேன். கொஞ்ச நேரம் அப்படியே அவளோட பேசணும் போல ஆசையா இருக்கு. அதான். ஓகே ஓகே, அப்படியே நீங்களும் கொடுத்த மாதிரி இருக்கும், நானும் விஷ் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க போலாம். சந்தோஷ், தேவி வீட்டுக்கு போகணுமா? ஆமாம்மா, அவங்க இருந்தானா பர்த்டே பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். அதோ இவங்க வீடே ரெண்டாக்கிடுவாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் ஏதோ பெரிய அரசியல் மாநாடு நடத்தி நினச்சிப்பாங்க. அந்தளவுக்கு கிராண்டாக இருக்கும். சும்மா போய் விஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். வேண்டாம், யாரும் அங்கே போக வேண்டாம். ஆமா, பின்ன என்ன, இன்னும் ஒரு சின்ன குழந்தையா? கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனோட இருக்கா, அவன் கொண்டாடிட்டு போறான். நீங்களாம் அங்க போக வேண்டாம். இல்ல மாமா, இந்த ஸ்வீட்டை மட்டும் கொடுத்துட்டு. வேண்டாம்னு சொன்னா உனக்கு புரியாது? அவளுக்குன்னு ஒரு காதல் கனவு இருக்கிறான்ல, அவனோட பிரைவேட்டா கொண்டாடிப்பா. நாம யாரும் போக வேண்டாம். யாரும் போக வேண்டாம்னு சொன்னேன், புரிஞ்சா? போல மாமா. சரி, நான் ஆபீஸ் போறேன். என்னங்க, பாவங்க தேவி நம்மள பார்க்காம எவ்வளவு கஷ்டப்படுவா. நம்மள பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? இந்த சரி சரி சரி, வருத்தப்படாத. இவ்வளவுதானே மேட்டர். டேய் நீ போகும்போது தேவி கிட்ட இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போயிடு. மாமா அங்க யாரையும் போக வேண்டாம்னு சொன்னாரே. அவரு ஏதோ தேவி மேல இருக்கிற கோவத்துல அப்படி சொல்றாருமா. தேவிமா பாவம் இல்லையா? இன்னொன்னு, இந்த விஷயம் அவர் காதுக்கு போனாதானே பிரச்சனை. அவருக்கு தெரியாம நம்ம பார்த்துப்போம். என்ன சொல்ற? டேய் அவளுக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொன்னேன்னு சொல்லி அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகே, இஸ் ரைட். அப்பாவுக்கு தெரிஞ்சதானே பிரச்சனை. அதுவும் விஷ் பண்ணதானே பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு கர்ட்டசிக்கு விஷ் பண்ணிட்டு வந்துடும். சரியா? சந்தோஷ், இது நான் பண்ண ஸ்வீட்னு மறக்காம சொல்லு. ஓகே ஓகே. அப்புறம் நான் விஷ் பண்ணேன்னு சொல்லு. பாரதி, சந்தோஷ் மறந்தால் நீ மறக்காம சொல்லிடு பாரதி. சரி, தேங்க்ஸ். சொல்லிடுவா, நோ ப்ராப்ளம். இந்தா, இது உன் கையாலே கொடுத்துட்டா அவள் சந்தோஷப்படுவா. இந்தா, போலாமா? Many more happy returns of the day. Oh, thank you. You're welcome. அதை கொடுத்துருமா? ஹாப்பி பர்த்டே தேவி. இது உங்க சித்தி உனக்காக செஞ்சு கொடுத்த பாயசம். என்ன பர்த்டே அதுமா சிம்பிளா பாயசத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க? ஏன் வெட்டியா வீட்டில் தானே இருப்பாங்க? சும்மா இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரலையான்னு? தேவி, நீ என்ன சின்ன குழந்தையா?
அவங்களுக்கு வேலை இருந்துச்சு, அதனால தான் பாவம் ஆசையாக பாயசம் பண்ணி என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. ஒன்று விஷ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும்? அத்தைக்கு ரொம்ப வேலை தேவி. எங்க கூட வரணும்னு ஆசையா தான் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட் வேலையால வர முடியல. இங்க பாரு, தேவையில்லாம பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. என் சித்தியை பத்தி எனக்கு தெரியாது. என்ன வேலையா இருந்தாலும் என் பர்த்டேனா என்னை தேடி ஓடி வந்துருவாங்க. யாராவது அவங்கள வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. வேற யாரு? என் அப்பா சிதம்பரமா தான் இருக்கும். பெத்த மகன் கூட பார்க்காம பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறவர் தானே அவரு. அவருக்கு என்ன மருமகனா ஆசையா புடவை வாங்கி கொடுத்து கோவில் அப்படி இப்படின்னு பிரமாதம் படுத்திருப்பாரு. மக பர்த்டே தானே, அவருக்கு மகளை விட மருமகளுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஏய் தேவி, கொஞ்சம் ஸ்டாப் ஓகே ஓகே. ஏன் தேவி, நல்ல நாள், உன் பர்த்டே, அவனை ஆசையாக விஷ் பண்ணணும்னு வந்திருக்கா. எதுக்கு இப்படி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற? சாரிப்பா, சாரி. உன் பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டேன்ல. மை பிரதர், அடிச்சு கடிச்சு வச்சிடாத. எனக்குன்னு ஒன்றுன்னா வந்து சேர்ந்து. இங்க பார், என்னை பார்த்துக்கிறதுக்கு இங்கே ஆளுங்களாம் இருக்கு. நீங்களாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சந்தோஷ், ஹலோ சந்தோஷ், வாங்க வாங்க. வாசல்ல சீப்ப பார்த்தேன். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சின்ன மாமா சின்ன அத்தை யாரும் வரலீங்களா? அவங்களும் வரமாட்டாங்க. ஏன் வர போறாங்க? என்னதான் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களே. வர என்ன பேசிட்டு இருக்க? என்ன நான் என்ன பேசிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். பெருசா சப்போர்ட் பண்ணிட்டேன். ஆமா, பெருசா விஷ் பண்ண வந்துட்டு அண்ணனா லட்சுமணா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு அதில்ல வரலாம். தேவி, ஆபீஸ்க்கு புறப்படுற அவசரத்துல இங்க பார், நான் உன்கிட்ட கேட்கல, என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் பாயை மூடி சும்மா இரு. என்ன நீ சந்தோஷ் கிட்டலாம் கேக்குற என்ன வாங்கிட்டு வந்தேன்னு? நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்து கேட்க மாட்டியா? அப்படியா? நீங்க எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? What a surprise. என்ன எங்க gift? காட்டுங்க. என்ன பேசுற? உன் பர்த்டே அதுவும் நான் வெறுங்கையை விசிட்டு வருவேனா? குடாத. இதோ என்னுடைய கார்ஜியஸ் வைஃப்க்கு ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. Thank you. இது என்ன ரெண்டு கவர்? ஆமா, இது உன்னுடைய பர்த்டே ஆச்சே. சோ என்ன 3 வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய தேவிக்கு எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஒரு Dress, So sweet. அதே மாதிரி இது உனக்கு பிடிச்ச பிரவுன் கலர்ல இன்னொரு Dress. உங்க பிறந்த நாளுக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். என்ன இதெல்லாம்? என்னது? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஓ, ஏய் ஷர்ட். ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்த பத்தாதான்? எதுக்கு 2 ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கு பிடிச்ச yellow கலர்ல ஒரு ஷர்ட், உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்ல ஒரு ஷர்ட். so nice. பிடிச்சிருக்கா? Very sweet of you. ரொம்ப அழகா இருக்கு. ஏய், என்னாச்சு? என்னாச்சு? அழகு கண்ணை பறிச்சிருச்சு. Oh my god, so sweet, so sweet. தேவி தேவி தேவி. ரொம்ப அழகா இருக்கு. To be very frank, நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த Dressனால உனக்கு அழகா இல்ல ஒன்னால இந்த Dressக்கு அழகான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அழகா இருக்கு. You look so lovely, தேவி. Thank you so much. சந்தோஷ், யூனியன் லீடரை பார்த்தா அடுத்த மீட்டிங்க்கு தேதி வாங்கணும். வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா? போலாம். 2 பேரும் பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. பார்த்துட்டு போங்க. இது பாருங்க சந்தோஷ், சொன்ன புரியாதா? 2 பேரும் ஜாலி மூட்ல இருக்காங்க. நாம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? வாங்க போலாம். ஓ oops, you're right, you have a point. ஓகே போயிடலாம். ஓகே then we'll make a move. ஆஃபீஸ்க்கு போகணும். Once again, have a good day and a good year ahead. சரியா? ஓகே, நான் கிளம்புறேன். சந்தோஷ், உன் அப்பாகிட்ட போய் சொல்லு, எனக்கு காஸ்ட்லியா 2 gift மதன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால அவர் எனக்கு gift வாங்கி கொடுக்கல, நான் எந்த வருத்தமும் படலன்னு. நீ எப்படி சொன்னியோ அப்படியே போய் சொல்லிடுறேன். சரியா? ஓகே, வரேன். பாய். 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்சம் தனியாக இருக்கட்டும். Don't get me wrong. Okay.
கையில பிடிக்கவே கேவலமா இருக்கு. எங்க எங்க போய் பொறுக்கிட்டு வந்த? பிளாட்ஃபார்ம்லயா? இது வேற நான் போட்டுக்கணும்னு ஆசை வேற படுற. இருக்கிறவங்களேன்னு சும்மா விட்டேன். ச்சீ. உன்கிட்ட பேசணும். ஃபோன் பண்ணி இடம் சொல்றேன், வந்துரு. வடங்க. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? பாரதி தான் வேற வாழ்க்கை வேற வீடுன்னு தனியா போயிட்டாங்கல்ல, அவங்களை எதுக்காக இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க நீ? டேய், கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லையா உனக்கு? நான் வேணும் தானே இதெல்லாம் பண்ணேன். எங்க பாரதி வரமாட்டாலும் பயந்தேன். நல்ல வேளை வந்துட்டா. நான் நினைச்ச மாதிரி அவர் ரியாக்டும் பண்ணா. டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? ராம், இது ஒரு ஆபரேஷன் மாதிரிடா. முதல்ல வலிக்கத்தான் செய்யும், கடைசியில நல்லது நடக்கும். இப்ப சொன்னா உனக்கு எதுவும் புரியாது. நீ வேடிக்கை மட்டும் பாரு. முடியும் போது நல்லபடியா முடியும். நீ போ, போடா. அவ கடந்த கால வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் அவ மனசு ஊர்த்திக்கிட்டே இருக்கு. அதான் அவளை சந்தோஷ் கிட்ட முழுமையா மனைவியா வாழ விடாம தடுக்குது. சந்தோஷ் இப்ப திருந்திட்டான். இன்னும் கூட அவளால அவங்கிட்ட மனைவியா வாழ முடியலன்னா எனக்கு புரியலப்பா. புருஷனோட சிரிச்சு பேசிக்கிட்டு நல்ல இடங்களுக்கு சுத்தி வந்துட்டா மட்டும் மனைவி ஆயிடுவாளா? அதெல்லாம் விட ரொம்ப அந்யோன்யமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? தாம்பத்தியம் ஒண்ணு இல்லையா? புருஷனோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அப்புறம் எதுக்கு வர சொன்னீங்க மேடம்? இல்ல, இப்படி வர சொல்லிட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் வந்து முன்ன மாதிரி ஒண்டிக்கிட்டலாம் இல்ல. இப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்காக என்னுடைய காதல் மனைவி வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. நான் போகணும். நான் அவளை கவனிக்காம முன்னாள் காதலியோட பேசிட்டு இருக்கேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு அவ வருத்தப்படுவா. ஷட் அப். உன்னை ஓங்கி அறையணும் போல இருக்க. ஆனா என் கை உன் மேல பட்டுமோன்னு யோசிக்கிறேன்.
ஓஹோ, அதான் பிரச்சனையா? கைப்பற்றுமோன்னு யோசிக்கிறியா? வேணா நான் ஒன்று பண்ணட்டுமா? கடைக்கு போய் ஒரு கிளவுஸ் வாங்கிட்டு வரேன். அத கையில மாட்டிக்கிட்டாடி. எப்படி? இவ்ளோ அசிங்கமா பேசுறியே, கேவலமா இல்ல? பொம்பளைங்களை ஏமாத்தி பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழைப்பா? ஏ போதும் போதும், சும்மா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. உன்கிட்ட இருந்து இந்த டயலாக் நிறைய கேட்டு எனக்கு போர் அடிக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ வேற ஏதாவது பேசறதா இருந்தா பேசு, இல்லைன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. என் குடும்பம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தான் நான் பேச வேண்டியதா இருக்கு. எந்த குடும்பம்? தெரு தெருவா கூவி கூவி சமோசா விக்கிற அந்த குடும்பமா, இல்ல சக்கரவர்த்தி சந்தோஷோட குடும்பமா? 3 வருஷம் அசிங்கமான முகம் தெரியாம நான் ஏமாந்தது போதும். தேவி பாவம், கொஞ்சம் கோவப்படுவாளே தவிர பாசமே தெரியாம வளர்ந்த பொண்ணு. அவளை ஏன் ஏமாத்திட்டு இருக்க? அவளுக்கு உன் பித்தலாட்டம் தெரியல. நீ காட்டுறது உண்மையான அன்புன்னு நினைச்சு அவ ஏமாந்துட்டு இருக்கா. லுக், ஃபர்ஸ்ட் திங், இது என்னுடைய பர்சனல் மேட்டர். செகண்ட் திங், தேவி டார்லிங் வந்து இப்ப என்னுடைய லவர் இல்ல, ஷீ இஸ் மை வைஃப். நான் எந்த அளவுக்கு அவளை லவ் பண்றேங்கிறது வந்து அவளுக்கு தெரியும். எங்க 2 பேருக்கு நடுவுல நீ யாரடி நாட்டாம? வேணாடா, பொம்பளைங்க வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்தா நீ அழிஞ்சு போயிடுவ. உண்மை தெரிஞ்சு தேவி கோவப்பட்டா நீ தாங்க மாட்ட. என்ன மிரட்டுறியா? இந்த பூச்சாண்டி விளையாட்டெல்லாம் என்ன கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணாது. ஆமா, ஏன் தேவி செல்லம் கூட நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு ஏன் எரியுது? எங்கேயோ இடிக்குதே. இப்ப எதுக்கு சிரிக்கிற? நான் கோவப்பட்டது உனக்கு நக்கலா தெரியுதா? தெரியும் தெரியும், உனக்கு ஏன் எரியுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ நோ யூ. மறுபடியும் அசிங்கமா சிரிக்காத, எனக்கு வயிறு எரியுது. ஐ நோ ஐ நோ ஐ நோ, உன்னால என்ன மறக்க முடியல. எஸ் ஐ நோ. உன்னால உன் மனசுல இருந்து என்ன தூக்கி எறிய முடியல, அதான் உண்மை. ஹேய், போதும் நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை தப்பா பேசின செருப்பு பிஞ்சிரும். இப்படி கோவப்பட்டு கத்தி நீ வேணும்னா மத்தவங்க கிட்ட இருந்து வேணும்னா உண்மையை மறைக்கலாம். என்கிட்ட முடியாது. நீ என்ன கத்துனாலும் உன் மனசுல இன்னும் நான் இருக்கேன். அதுதான்டி உண்மை. வேண்டாம் கதிர், என்னையும் உன்ன மாதிரியே பேச வச்சிடாத. எங்க பேச 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 பேசி பாரு. நீ என்ன இன்னும் மறக்கலங்கிறது தான் உண்மை. என்னடி பாக்குற? முடிஞ்சா என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு நீ நேர்மையா பதில் சொல்லி பாரு. நீ என்ன உன் மனசுல இருந்து டோட்டலா தூக்கி எரிஞ்சிட்ட அப்படின்னு நீ சொல்றது உண்மைன்னா, நீ என்ன முழுசா மறந்துட்டேன்னு நீ சொல்றது உண்மைன்னா, உன்னால ஏன் இன்னும் சந்தோஷோட குடும்பம் நடத்த முடியல? ஏன் உங்க 2 பேருக்கு நடுவுல தாம்பத்திய உறவே இல்ல? என்னம்மா படபடன்னு பொறிஞ்சு தள்ள? எங்க போச்சு உன்னுடைய கோவம்லாம்? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? என்னமோ சந்தோஷ் என்னுடைய புருஷன், இதுதான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு டயலாகா பேசுன. இப்ப என்ன வாயடைச்சு போய் நிக்கிற? உன் மனசுல நீ இன்னும் என்னத்தான் நினைச்சிட்டு இருக்கிற பாரதி. அதனால தான் உன்னால இன்னும் சந்தோஷ் கூட குடும்பம் நடத்த முடியாம இருக்க. அதனாலதான் உங்க 2 பேருக்கு நடுவுல தாம்பத்திய உறவே இல்லாம இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் சரி உன்னால சந்தோஷுக்கு மனைவியா வாழவே முடியாது. ஏன்னா நீ வந்து வெளியில தான் என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிறியே தவிர
உன் மனசு முழுக்க நீ என்ன மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கிற. அதனாலதான் உன்னால சந்தோஷோட வாழ முடியல. யார் சொன்னா? ஆமா, இது பெரிய ரகசியம். வீடு முழுக்க தெரியும்.